உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகளை இயக்கி கொண்டு இருக்கக்கூடிய அந்த காற்று, அந்த சுவாசம், அந்த இயக்கி கொண்டு இருக்கக்கூடிய அந்த சுவாசம் வெளியில் போன உடனேயே அதை வந்து நம்ம பேரை கூட சொல்ல மாட்டோம். நம்மளால் மூச்சை விட முடியாமல் மூச்சு திணறல் வரும்போதோ அல்லது வீசிங் இருக்கும்போதோ ஆஸ்மா இருக்கும்போது மட்டும்தான் நம்ம சுவாசத்தை வந்து நம்ம கவனிக்கிறோம். மனுஷங்க எல்லாருக்குமே மூச்சை இழுக்கிறாங்க, வெளியே விடுறாங்க. ஆனால் இருதய பகுதி விரிவடையுதா அப்படின்னா இல்லை. ஹை பிபி இருந்தாலும் சரி, லோ பிபி இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு பிபியே இல்லைன்னாலும் சரி, இல்லை உங்கள் மதர் ஃபாதர் அவங்களுக்கு பிபி இருக்குது, உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னாலும் தயவு செஞ்சு இந்த செக்ஷனல் பிரீத்திங்கை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஹெல்த் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். சுவாசிப்பது அப்படிங்கிறது நம்ம வந்து பொதுவாக சொல்கிறது என்னென்னா, புத்தகம் படிப்பது எனக்கு சுவாசிப்பதை போல, நடனம் ஆடுவது எனக்கு சுவாசிப்பதை போல, வரைகிறது அப்படிங்கிறது எனக்கு சுவாசிப்பதை போல், என்னுடைய நட்பு எனக்கு சுவாசம் மாதிரி அப்படியெல்லாம் சொல்கிறோம். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு உதாரணத்துக்கு நம்ம சுவாசிப்பதுன்னு சொல்கிறோமே, அந்த சுவாசிப்பது அப்படின்னா என்ன அப்படின்னு தெரியுமா? ஒரு ஒரு படத்தில் கூட சொல்லுவாங்க, சிந்து பைரவின்னு நினைக்கிறேன். அந்த படத்தில் வந்து அந்த படம் தான். அந்த படத்தில் வந்து அவங்க சொல்லுவாங்க, அதாவது மியூசிக் அப்படிங்கிறது எனக்கு சுவாசம் போல் அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அப்படிங்கிறதுக்கு தான் அதோடைய நேரடியான அர்த்தம். அப்படின்னா என்ன? சுவாசிக்கிறது அப்படிங்கிறது இல்லாமல் நம்மளால் உயிர் வாழவே முடியாது. அந்த சுவாசம் அப்படிங்கிறது அந்த உடம்புலேருந்து வெளியில் போயிடுச்சு அப்படின்னா அந்த உடம்பை நம்ம என்ன சொல்கிறோம்? பாடின்னு சொல்கிறோம். அதுக்கு பேர் கூட கிடையாது. உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகளை இயக்கி கொண்டு இருக்கக்கூடிய அந்த காற்று, அந்த சுவாசம், அந்த இயக்கி கொண்டு இருக்கக்கூடிய அந்த சுவாசம் வெளியில் போன உடனேயே அதை வந்து நம்ம பேரை கூட சொல்ல மாட்டோம். நம்ம வீட்டில் யாராவது ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்கன்னா அவங்கள எப்போ நம்ம அழைச்சிட்டு போகிறோன்னு கூட சொல்ல மாட்டோம். பாடி எப்போ எடுக்கிறதுன்னுடும், பேர் கூட மறைஞ்சிடும். ஏன்னா அது உடம்பு அப்படிங்கிறதாயிடும். அப்போ அந்த உடம்பை உள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகளை நம்மை இயக்கி கொண்டு இருக்கக்கூடிய அந்த உயிர், அந்த சுவாசம் அப்படிங்கிறது வெளியில் போயிடுச்சு அப்படின்னா அதற்கு மதிப்பே இல்லை இல்லையா? ஸோ என்ன பண்ணுவாங்க, எவ்வளோ ஆண்டாண்டு காலம் ஆண்டு கொண்டு இருக்கிற மன்னராக இருந்தால் கூட சுவாசம் இல்லைன்னா அவர் என்ன பண்ணுவாங்க? எடுத்துகிட்டு போய் அவங்கள எரிச்சிடுவாங்க, இல்லைன்னா புதைச்சிடுவாங்க. அப்படின்னா அந்த சுவாசத்துக்கு நம்ம எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும், நம்ம கொடுக்குறோமா? கிடையவே கிடையாது. நமக்கு கோல்டு வந்தது, காஃப் வந்தது, இல்லை மூக்கு அடைச்சிக்கிச்சு, நம்மளால் பேச முடியல, சில சமயத்தில் கோல்டு ரொம்ப ஹெவியாகி நம்மளால் மூச்சை விட முடியாமல் மூச்சு திணறல் வரும்போதோ அல்லது வீசிங் இருக்கும்போதோ ஆஸ்மா இருக்கும்போது மட்டும்தான் நம்ம சுவாசத்தை வந்து நம்ம கவனிக்கிறோம். அது வரைக்கும் நம்ம கவனிக்கிறதே கிடையாது. எப்போவுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நம்ம உடம்புலையோ நம்மளை சுற்றியில் இருக்கிறவங்களோ இல்லை நமக்கு இருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகளோ ஏதோ ஒன்று இல்லாமல் போகும்போது மட்டும்தான் அதனுடைய முக்கியத்துவத்தை நம்ம உணர்கிறோம். இருக்கும்போது அதனுடைய முக்கியத்துவத்தை நம்ம உணர்றதே இல்லை, அதை பற்றி நினைக்கிறதும் இல்லை. ஏன்னா நமக்கு எல்லாமே எப்போவுமே இருக்கும் அப்படின்னு நம்ம நம்பிகிட்ருக்குறோம். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் மனசில் ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மக்கிட்ட இருக்கிற பொருளோ மனிதர்களையோ போகலாம் வரலாம் திருப்பி. ஆனால் சுவாசம் மட்டும் நம்ம உடம்பை விட்டு போயிடுச்சு அப்படின்னா திரும்ப அது உள்ளே வருவதற்கான வாய்ப்பு என்பது மிக மிக குறைவே. அதனால் அந்த சுவாசத்துக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த தீர்க்க சுவாச பிராணாயமா ஒரு எபிசோடு ஃபுல்லாக நம்ம அதை பற்றி பேசணும். அதுக்கு அடுத்தது நம்மளுடைய செக்ஷனல் பிரீத்திங், அதாவது பகுதி பகுதியாக பிரித்து கொடுக்கக்கூடிய மூச்சை பற்றி பேசணும். இப்போ நம்ம டயஃப்ரம், அதாவது நம்மளுடைய நுரையீரலும் இதயமும் பக்காவாக அப்படியே சேஃபாக இருக்குது. எதுக்குள்ளே இருக்குது? நம்மளுடைய மார்பு கூட்டுக்குள்ளே இருக்குது. அந்த மார்பு கூட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய இதயம், நுரையீரல் நன்றாக விரிந்து சுருங்கி வெளியில் இருக்கக்கூடிய காற்றை உள்ளே இழுத்து சுத்தமான ஆக்சிஜனை பிரித்து எடுத்து உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுக்கும் இரத்த ஓட்டம் மூலமாக அந்த ஆக்சிஜனை எடுத்துகிட்டு போயிட்டு திருப்பி அந்த மூச்சை வந்து இந்த கார்பன் டை ஆக்சைடை வெளியில் விடுது. பார்த்திங்களா? இதைத்தான் நம்ம ஒரு இயக்கம்னு சொல்லிகிட்ருக்கோம், மூச்சு இயக்கம் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கோம். இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, உடம்பு அப்படிங்கிறது இந்த கை கால் உடம்பு எல்லாம் சேர்ந்து இருக்கு இல்லையா, அந்த கை கால்களை தனியாக பிரிச்சுட்டு நம்மளுடைய அடிவயிற்று பகுதியிலேருந்து கழுத்து வரைக்கும் இருக்கிறது இந்த உடம்பு அப்படின்னு சொல்லலாம். இந்த உடம்பில் 3 பகுதியாக பிரித்து தான் நம்ம செக்ஷனல் பிரீத்திங் பகுதி பகுதியாக பிரித்து பண்ணுறது. ஸோ முதல்ல நம்ம என்ன பண்ணோம், அடிவயிற்றில் இருக்கக்கூடிய ப்ரீத்திங்கை கவனித்தோம். அதாவது நம்மளுடைய அப்டமன் ப்ரீத்திங் அப்படிங்கிறது. இந்த அப்டமல் ப்ரீத்திங்க்கு அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நம்மளுடைய செஸ்ட் ப்ரீத்திங், மிட் செஸ்ட் ப்ரீத்திங். இந்த மிட் செஸ்ட் ப்ரீத்திங்கை பொறுமையாக மூச்சை இழுத்து பொறுமையாக விடுறது எப்படி அப்படிங்கிறத தான் இப்போ பார்க்க போகிறோம். நான் முதல்லையே ஒரு எபிசோடில் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்துட்டு மூச்சை இழுத்து வெளியே விடுறது அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நான் அதில் சொன்னேன் இல்லையா? அதே மாதிரி இதுக்கும் அப்படி தான். மூச்சை இழுக்கும்போது இதயம் நம்மளுடைய மார்பு பகுதி விரிவடையணும், மூச்சை விடும்போது சுருங்கணும். இதுதான் ஒரு நார்மலான ஒரு ப்ரொசீஜர் யோகத்தில். பிராணாயாமத்தில்
நம்ம சொல்லக்கூடியது. ஆனால் இது எல்லாருக்குமே நடந்துட்டுருக்கு. மனுஷங்க எல்லாருக்குமே மூச்சை இழுக்கிறாங்க, வெளியே விடுறாங்க. ஆனால் இருதய பகுதி விரிவடையுதா அப்படின்னா இல்லை. மூச்சை இழுக்கும்போது உள்ளே வச்சுக்கிறாங்க. ரொம்ப மூச்சை இதயத்தையோ வயிற்று பகுதியோ உள்ளே வச்சுக்கிறாங்க, உள்பக்கம் போயிடுது. அதனால் இழுக்கக்கூடிய ஆக்சிஜனுடைய அளவுங்கிறது ரொம்பவே குறைஞ்சிடுது. நம்மளோட நுரையீரலில் 60,000 நுண்ணறைகள் இருக்கு இல்லையா, அது முழுக்க காற்று நிறையணும். எப்போ அது முழுக்க காற்று நிறையுது அப்படின்னா 2 டைமில் தான் நிறையுது. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யோகா பண்ணும்பொழுது, அதாவது பிராணாயாமம், யோகா ஆசனத்துலேயோ அல்லது யோகா பயிற்சிகள் பண்ணும்பொழுது மூச்சு பயிற்சி அப்படிங்கிறதுல நம்மளுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய நுண்ணறைகள் எல்லாமே மூச்சு நிறைய ஃபுல்லாகுது. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீச்சல் அடிக்கும்போது, நம்ம என்ன பண்ணுவோம், அந்த நீச்சல் பயிற்சியில் நிறைய மூச்சை உள்ளே இழுத்துக்கிட்டு உள்ளே போவோம். உள்ளே போயிட்டு கொஞ்ச நாள் இருந்துட்டு மேலே வருவோம் இல்லையா. இந்த மாதிரி தம் பிடிச்சி உள்ளே போகும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூச்சு நம்மளுடைய நுரையீரல் ஃபுல்லாக விரிவடையுது. வேறெல்லாம் நீங்கள் சொல்லலாம், பளு தூக்கும்போது தம் எடுக்கிறோம், மற்ற இடலாம். அந்த டைம்லலாம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, உடம்புக்கு எதையாவது ஒரு வெயிட் கொடுக்குறோம், எதையாவது ஒன்று செய்ய வைக்கிறோம், ஒரு வேலையை செய்ய வைக்கிறோம். ஆனால் ஸ்விம்மிங்கில் மட்டும்தான் நம்ம உடம்புல எந்த வேலையும் கிடையாது. மூச்சை இழுத்துட்டு உள்ளே போயிட்டு கொஞ்ச நாள் தம் பிடிச்சிட்டு அப்புறம் வெளியில் வர்றது. இப்போ இந்த முத்து குளிக்கிறவங்கெல்லாம் பார்த்துருக்கீங்களா, கடலில் லெங்க்தி பிரெத் எடுத்துகிட்டு உள்ளே போயிடுவாங்க. இதை ப்ராக்டிஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களால 2லேருந்து 3 4 நிமிஷம் வரைக்கும் கூட தம் பிடிக்க முடியும். அதுக்கப்புறம் மேலே வந்துடுவாங்க. ஏன்னா அந்த நுரையீரல் அதுக்கப்புறம் தாங்காது, மூச்சுக்கு தாங்காது, வெளியில் வந்துடுவாங்க. ஸோ இந்த மூச்சு பயிற்சிங்கிறது யோக பயிற்சியில், அதுவும் எஸ்பெஷலி பிராணாயாமம் பயிற்சியில் இதை நல்லாவே பண்ண முடியும். பிராணாயாமம் அப்படின்னா, பிராணா அப்படின்னா நம்மளுடைய மூச்சு, உயிர் அப்படின்னு சொல்லலாம். நியமம் அப்படின்னா ஒழுங்குபடுத்துதல், ரெகுலேட் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். ஸோ மூச்சு பயிற்சி அப்படின்னா ஒழுங்குபடுத்தக்கூடிய ஒரு மூச்சு பயிற்சி. தானாக அது பாட்டுக்கு போயிட்டுருக்கிற தன்னிச்சையான ஒரு அனிச்சை செயலாக போயிட்டுருக்கக்கூடிய அந்த மூச்சை நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஒழுங்குபடுத்துகிறோம், ஒரு ரெகுலேட் பண்ணுறோம். எப்படின்னா, இப்படி தான் வரணும், இப்படி தான் போகணும் அப்படின்ட்டு. இப்படி கொட்டுற தண்ணி இருக்குல்ல, அருவியிலேருந்து அப்படியே கொட்டுதில்ல தண்ணி, அந்த தண்ணி என்ன பண்ணுது அப்படின்னா, அப்படியே விட்டோம்னா அது எங்கே பார்த்தாலும் போய் வீணாக போயிடும். ஆனால் அதை கரெக்டாக ரெகுலேட் பண்ணும்பொழுது அது நிறைய விஷயங்களுக்கு நம்ம பயன்படும். மின்சாரம் எடுக்க பயன்படலாம், பாசனத்துக்கு பயன்படலாம், எவ்வளோ விஷயங்களுக்கு, மரங்களுக்கு, செடிகளுக்கு எவ்வளோ விஷயங்களுக்கு பயன்படுத்தலாம். அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோன்னா, அளவில்லாமல் நம்ம பாட்டுக்கு இழுத்து விட்டுக்கிட்டு இருக்கிற மூச்சை அழகாக ஒழுங்குபடுத்தி, இவ்வளோ செகண்டு இழுக்கணும், இவ்வளோ செகண்டு விடணும், இவ்வளோ செகண்டு ஹோல்டு பண்ணணும், இவ்வளோ செகண்டு ரீட்டைன் பண்ணணும், இந்த மாதிரியெல்லாம் வேக்குவமாக அப்படியே வச்சிட்ருக்கணும். இந்த மாதிரியெல்லாம் பண்ணும்பொழுது அந்த நுரையீரலுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த 60,000 நுண்ணறைகளும் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுத்தப்படுத்தப்படுது. 60,000 நுண்ணறைகளும் சுத்தப்படுத்தப்பட்டு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சளி திரவங்கள் எல்லாமே என்ன ஆகிடுதுன்னா க்ளீன் ஆகி மூச்சு நல்லா உள்ளே போய் சுத்தமான பிராணவாயு உடம்பில் இருக்கக்கூடிய அத்தனை உறுப்புகளுக்கும் உள்ளே போகுது. அத்தனை உறுப்புகளும் நல்ல ஒரு பிராணவாயுவை எடுத்துக்கும் போது அந்த உறுப்புகள் மிக அழகாக சுத்தப்படுத்தப்பட்டு மசாஜ் செய்யப்பட்டு அது சர்வீஸ் ஆன மாதிரி அது கிளியர் ஆகுது. கிளியர் ஆகி நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்குது. இது எல்லாருக்குமே பொருந்துங்க. மனுஷனாக இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் மதம், ஜாதி, குலம், கோத்திரம் இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. ஒரு மூச்சு இழுத்து விடுற எல்லா மனுஷங்களும் பண்ண வேண்டியது இது. அதனால் இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மிட்-செஸ்ட் ப்ரீத்திங். என்ன பண்ணுங்கன்னா, உங்களுடைய கைகளை உங்களோட மார்பு மேலே வச்சுக்கோங்க. இப்போது அந்த மார்புக்கு மேலே கைகளை வச்சுக்கோங்க. கைகளை வச்சுட்டு நல்லா மூச்சை இழுக்கும் பொழுது மார்பு பகுதியானது நல்லா விரிவடையணும், மூச்சை விடும்போது சுருங்கணும். இதுதான் சரியான ஒரு மார்பு பகுதியான மூச்சு. அதாவது செக்ஷனல் ப்ரீத்திங்கில் நம்ம மிட்-செஸ்ட் ப்ரீத்திங்கை பற்றி இப்போ பேசிகிட்டு இருக்கோம். இப்போ என்ன பண்ணணும், எப்படி பண்ணலாம் அப்படின்னா, உட்காந்துக்கிட்டு பின்னாடி உங்கள் முதுகை நல்ல ஒரு செவுத்தில் சப்போர்ட் பண்ணிக்கோங்க. கட்டிலில் உட்காரதா இருந்தால் பின்னாடி ஒரு தலையை வச்சுட்டு கரெக்டாக வச்சுக்கோங்க. ஆனால் முதுகெலும்பு மட்டும் நேராக இருக்கணும். நம்ம வளைஞ்சிட்டு இருந்தோம்னா நம்மளுடைய லங்ஸும் இப்படி ஆகிடும். அப்படி ஆகும்போது உள்ளே இருக்கிற மூச்சை இழுத்து எல்லா விதமான நுண்ணறைகளுக்கும் மூச்சு உள்ளே போகாது. அதனால் நல்லா நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. ஷோல்டர் நல்லா பின்னாடி வச்சுக்கோங்க. உங்களுடைய 2 கைகளையும் உங்களுடைய மார்பு மேலே வச்சுக்கோங்க. மார்பு மேலே வச்சுட்டு நல்லா மூச்சை பொறுமையாக இழுத்து பொறுமையாக விடுங்க. மூச்சை இழுக்கும்போது நுரையீரலும் உங்களுடைய மார்பும் விரியுதா அப்படின்னு பாருங்கள். விரிந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், சுருங்கணும். அது உள்ளே போகணும், நல்லா உள்ளே போகணும். இது மாதிரி ஒரு 15லிருந்து 25 முறை, முடிஞ்சால் 50 முறை கூட பண்ணலாம். நீங்கள் நல்லா விரிஞ்சு சுருங்கணும். இது பண்ண என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு பிபி, அதாவது ஹைப்பர் டென்ஷன் இருக்கிறவங்களுக்கு நல்லா குறையும். சில பேருக்கு லோ பிபி இருக்கும், அவங்க சீக்கிரமாக டயர்டாகிடுவாங்க, டக்குன்னு மயக்கம் வரும். அந்த மாதிரி சமயத்தில் ஒரு சாக்லேட்டோ சர்க்கரையோ போட்டுப்பாங்க. ஹை பிபியை விட லோ பிபி இன்னும் டேஞ்சர்னு சொல்லுவோம். அதனால் என்னென்னா
ஹை பிபி இருந்தாலும் சரி, லோ பிபி இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு பிபியே இல்லைன்னாலும் சரி, இல்லை உங்கள் மதர் ஃபாதர் அவங்களுக்கு பிபி இருக்குது, உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னாலும் தயவு செஞ்சு இந்த செக்ஷனல் ப்ரீத்திங்கை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வயிறு வச்சுட்டு நம்ம ஒரு 50 முறை பண்ணோம். அப்புறம் செஸ்ட் மேலே, மிட் செஸ்ட் மேலே வச்சுட்டு நல்லா பொறுமையாக மூச்சை இழுத்து பொறுமையாக விடுறோம். எத்தனை முறை? ஒரு 25லிருந்து 50 முறை மூச்சை இழுத்து விடலாம். எப்போ பண்ணணும்? காலையில் எழுந்த உடனேயே தூங்கி எழுந்து அதே பெட்டில் உட்காந்து நல்லா பண்ணலாம். இல்லை பாத்ரூம் போகணும், இல்லை வாஷ்ரூம் போகணும் அப்படின்னா நீங்கள் போயிட்டு வந்துட்டு பல் தேய்ச்சிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் பால்கனிலேயோ இல்லை வீட்லேயோ உட்காந்து அதை பண்ணலாம். அதேமாதிரி நைட்டு படுக்க போகும்போது பண்ணலாம். கர்ப்பிணி பெண்கள், வயதானவர்கள் இது நிச்சயம் நிறைய பண்ணணும். எவ்வளோக்கு எவ்வளோ பண்ணுறாங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. முதல்ல ஆரம்பத்தில் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு அது வந்து ஒரு மாதிரி ஹெவியாக இருக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் பண்ண 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 என்ன ஆகும்னா அதீதமான அளவில் ஆக்சிஜன் போகும்போது உங்களை அறியாமையே உங்கள் மைண்டு வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கிறத ஃபீல் பண்ணுவீங்க. பிரெயினுக்கு நிறைய ஆக்சிஜன் போகும், மெமரி பவர் அதிகரிக்கும். அதனால் இந்த முறையை எல்லாருமே பண்ணலாம். இது வந்து யார் பண்ணணும் பண்ணக்கூடாதுங்கிறது இதுக்கு விதிவிலக்கே கிடையாது. ஏன்னா எல்லோரும் மூச்சு இழுத்து விடுறோம். மூச்சு இழுத்து விடுறவங்க எல்லாருமே பண்ணணும். ஸோ இந்த மிட் செஸ்ட் ப்ரீத்திங் காலையில் சாயங்காலம் பண்ணலாம். ட்ராவல் பண்ணும்போது பொல்யூஷன் இல்லாத இடத்துல பண்ணலாம். இல்லை நீங்கள் கிராமத்தில் போய் இருக்கீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. அழகாக ஒரு வயல் பக்கமோ இல்லை நிறைய மரங்கள் இருக்கிற பகுதியிலையோ நீங்கள் உட்காந்து பண்ணுங்கள். அதே மாதிரி மூச்சு பயிற்சி பண்ணுறத வெளியில் இருந்து பண்ணும்போது காலையில் பண்ணுறது நல்லது. மாலையில் பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் மரங்கள் இல்லாத இடத்துல நீங்கள் உட்காந்துட்டு பண்ணுறது நல்லது. காலையில் பார்த்தீங்கன்னா மரங்கள் அடர்ந்த பகுதியில் நிறைய ஆக்சிஜன் லெவல் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் அங்கே உட்காந்து நீங்கள் வாக்கிங் போகிறதோ, ஜாகிங் போகிறதோ அல்லது மூச்சு பயிற்சி பண்ணுறதோ நல்லது. இரவு நேரத்தில், அதாவது சாயங்கால நேரத்தில் பார்த்திங்கன்னா கார்பன் டை ஆக்சைடோட அளவு அதிகமாக இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் அங்கே மூச்சு பயிற்சி பண்ண வேணாம். வெறும்னா வாக்கிங் மட்டும் பண்ணால் போதும். நீங்கள் என்ன பண்ணணும்னா வீட்லேயோ இல்லை மொட்டை மாடியிலையோ உட்காந்து நீங்கள் மூச்சு பயிற்சி பண்ணலாம். ஸோ காலையில் சாயங்காலம் பண்ணுங்கள். எந்த நேரம்லாம் உங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்கோ, எந்த நேரம்லாம் நிறைய கோபமாக இருக்கோ, இல்லை ஆங்ஸைட்டியாக இருக்கோ, இல்லை மைண்டு டிப்ரெஷனாக இருக்கோ, முதல்ல நீங்கள் பண்ண வேண்டியது மூச்சு பயிற்சி தான். இந்த மூச்சு பயிற்சியை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுடைய உடம்பும் சரி மனசும் சரி நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், பலன் நிச்சயம். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.